வாங்க இன்னைக்கு நாம நம்பிக்கை, தியாகம், அப்புறம் உண்மையான வலிமைனா என்னன்னு சொல்ற ஒரு அற்புதமான கதைக்குள்ள போகலாம். சரி, ஒரு முக்கியமான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். இதுதான் இந்த கதையோட மையமே. அதாவது, உங்க பக்தி உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டா என்ன ஆகும்? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம கதை எங்க தொடங்குதுன்னா, சோழ சாம்ராஜ்யத்துல திருக்கடவூருன்னு ஒரு ஊர்ல அங்க ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். சுவாரஸ்யம் என்னன்னா, அவரோட பேர்லயே அவரோட வாழ்க்கையோட நோக்கம் அடங்கியிருந்தது. அவரோட பேர் தான் குங்கிலிய கலைய நாயனார். சொன்னேன் இல்லையா, அவரோட பேருக்கு ஒரு விசேஷமான அர்த்தம் இருக்குன்னு. அப்போ குங்கிலியம்னா என்ன? அது தூபத்துக்கு இருக்கிற இன்னொரு தமிழ் பேரு. இவர் ஏன் அப்படி அழைக்கப்பட்டாருன்னா, அவர் கையில எப்பவுமே அந்த தூப்பு கலசம் இருக்கும். சொல்லப்போனா அதுதான் அவரோட வாழ்க்கையோட ஒரே குறிக்கோளா இருந்துச்சு. அவரை பொறுத்த வரைக்கும் சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய சேவைகள்லயே ரொம்ப உயர்ந்ததே இந்த தூபம் போடுறது தான். இதை விட பெரிய வழிபாடு இல்லைன்னு முழுசா நம்பினார். அவரோட பக்தி அந்த அளவுக்கு முழுமையானதா இருந்துச்சு. ஆனா அவரோட பக்திய பார்த்து ரொம்பவே மகிழ்ந்து போன சிவபெருமான் அதை இந்த உலகத்துக்கே காட்டணும்னு நினைச்சார். அதுக்காக அவரோட பக்திய ஒரு பெரிய சோதனைக்கு உள்ளாக்க முடிவு செஞ்சார். அப்புறம் என்னாச்சு? சிவனோட திருவிளையாடலால நாயனார் திடீர்னு ரொம்ப ஏழையாகிட்டார். அவரோட செல்வம் எல்லாம் கரைய ஆரம்பிச்சது. முதல்ல இருந்த சொத்தை எல்லாத்தையும் வித்தாங்க. அப்புறம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற நிலைமை வந்துச்சு. அவரோட குடும்பமே பட்னியால வாடுச்சு. கடைசியில விக்கிறதுக்கு ஒரே ஒரு புனிதமான பொருள் மட்டும்தான் மிச்சம் இருந்துச்சு. அந்த நேரத்துல அவரோட மனைவி ஒரு பெரிய தியாகம் பண்ணாங்க. தன்னோட தாலிய, அதாவது மாங்கல்யத்தை கழட்டி கொடுத்து, இதை வித்து புள்ளைங்களுக்கு அரிசி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, அது எவ்ளோ பெரிய விஷயம்னு. இப்போ நாயனாருக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடம். சந்தைக்கு போற வழியில 2 எண்ணம் மனசுக்குள்ள ஓடுது. ஒரு பக்கம் பசியில வாடுற குடும்பம், அதுக்காக அரிசி வாங்கணும். இன்னொரு பக்கம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய சேவை, அதுக்காக தூபம் வாங்கணும். அவர் என்ன முடிவெடுப்பார்? சரியா அந்த நேரத்துல பாருங்க, ஒரு வியாபாரி அவர் முன்னாடி வர்றாரு. அவர்கிட்ட மிக உயர்ந்த ரகமான தூப்பம் இருக்கு. சொல்லப்போனா சிவபெருமானே ஒரு வியாபாரி மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து நாயனார் மனசுல என்ன இருந்துச்சோ அதையே அவர் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாரு. அவ்ளோதான். அந்த தூபத்தை பார்த்த அடுத்த கணமே அரிசி வாங்க வந்ததையே மறந்துட்டார். பசியில வாடுற குடும்ப ஞாபகத்துல இல்ல, அவரோட பக்தி எல்லாத்தையும் தாண்டி நின்னுச்சு. உடனே அந்த மாங்கல்யத்தை கொடுத்துட்டு தூபத்தை வாங்கிக்கிட்டு நேரா கோயிலுக்கு போயிட்டார். இங்க நாயனார் கோயில்ல மனமுருகி சிவனை வழிபட்டுட்டு இருக்காரு. ஆனா அதே நேரம் அவரோட வீட்ல ஒரு அற்புதம் நடந்துட்டு இருந்துச்சு. கணவன் மனைவி 2 பேரோட பக்தியையும் பார்த்து நெகிழ்ந்து போன இறைவன் அன்னிக்கு ராத்திரி நாயனாரோட மனைவி கனவுல தோன்றி அவங்களுக்கு எல்லா செல்வத்தையும் கொடுத்து ஆசிர்வதிச்சார். ஆமா, கண் முழிச்சு பார்க்கும்போது வீடு முழுக்க செல்வம் நிறைஞ்சு கிடக்குது. உடனே திரும்பி வர கணவருக்காக ஒரு பெரிய விருந்தியே தயார் பண்றாங்க. அதே நேரம் கோயில்ல சிவபெருமான் நாயனார்கிட்ட நீ வீட்டுக்கு போன்னு சொல்றாரு. வீட்டுக்கு வந்த நாயனார் அங்கிருந்த செல்வத்தை பார்த்து அசந்து போறார். அது ஒரு பூலோக ஸ்வர்க்கம் மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த செல்வத்தை அவர் தனக்குன்னு வச்சுக்கல, மத்த சிவனடியார்களுக்கு சேவை செய்யறதுக்காக அர்ப்பணிச்சு. ஆனா நம்ம கதை இதோட முடியல. அவரோட மனசுல இருந்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை அடுத்து ஒரு பெரிய உடல் வலிமைக்கான ஆதாரமா எப்படி மாறுச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. பக்கத்துல ஒரு கோயில்ல ஒரு சிவலிங்கம் இருந்துச்சு. அது கொஞ்சம் சாஞ்சு இருந்துச்சு. அதுக்கு ஒரு கதை இருக்கு. தாதே கைன்னு ஒரு பக்தை அந்த லிங்கத்துக்கு மாலை போட முயற்சி பண்ணும்போது அவங்களோட ஆடை நழுவ ஆரம்பிச்சது. அவங்களோட பக்தியை ஏத்துக்கிறதுக்காக சிவபெருமானே அந்த லிங்கத்தை ஒரு பக்கமா சாச்சாரு. அண்ணல இருந்து அந்த லிங்கம் சாஞ்சபடியேதான் இருந்துச்சு. அந்த ஊர் ராஜாவும் அவரோட படை வீரர்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க. யானைகளை கொண்டு வந்து இழுத்து பார்த்தாங்க. ஆனா அந்த லிங்கத்தை 1 இன்ச் கூட அசைக்க முடியல. எல்லாரும் தோத்து போயிட்டாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட நாயனார் அங்க வந்தார். வந்து ஒரு ஆச்சரியமான காரியத்தை செஞ்சார். ஒரு கயிறை எடுத்து அதோட ஒரு முனைய லிங்கத்திலையும் இன்னொரு முனைய தன்னோட கழுத்துலயும் கட்டிக்கிட்டார். என்னட்டு இழுக்க ஆரம்பிச்சார். ஆனா இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, அது வெறும் கயிறு இல்ல, அது இறைவன் மேல அவர் வச்சிருந்த அன்பால உருவான கயிறு. அதாவது இது உடல் வலிமையால செஞ்ச செயல் கிடையாது. அவரோட தூய்மையான பக்தியோட சக்தி ஒரே ஒரு தடவை ரொம்ப மென்மையா இழுத்தாரு. என்ன ஆச்சரியம், அந்த பிரம்மாண்டமான கல் லிங்கம் நேரா நிமிர்ந்து நின்னுச்சு. அங்க இருந்தவங்க எல்லாருக்கும் வாயடைச்சு போச்சு. ஆக இந்த 2 கதைகள் மூலியமா, அதாவது ஒன்னு அவரோட மனசுக்குள்ள நடந்த சோதனை, இன்னொன்னு வெளியில தெரிஞ்ச அவரோட வலிமை, இது மூலியமா நாயனாரோட பெருமை இந்த உலகத்துக்கே தெரிஞ்சுது.
அவரோட வாழ்க்கை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, உண்மையான சக்திங்கிறது பணத்திலயோ இல்ல உடம்புல இருக்கிற பலத்திலயோ இல்ல. அது அசைக்க முடியாத நம்பிக்கையில இருந்து தான் வருது. ஒரே ஒரு நோக்கத்துக்காக நம்ம வாழ்க்கைய அர்ப்பணிச்சா வறுமையும் ஜெயிக்கலாம், நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிற விஷயத்த கூட சாதிக்கலாம்னு அவர் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காரு. கடைசியா நாயனாரோட கதை நம்ம கிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது. உண்மையான வலிமை, இந்த உலகத்தையே மாத்தக்கூடிய சக்தி உண்மையிலே எங்கிருந்து வருது? இத நீங்க யோசிச்சு பாருங்க.